நெக்ஸ்ட் வந்து Descendants, அதாவது சைல்டு, கிராண்ட் சைல்டு, கிரேட் கிராண்ட் சைல்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ராவல்சிங் பண்ண போகிறோன்னா, பேரண்ட் எலமெண்ட்லேருந்து சைல்டு எலமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ட்ராவல்சிங் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி ட்ராவல்சிங் பண்ணோம்னா, சைல்டு எலமெண்ட்லேருந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து ட்ராவல்சிங் பண்ணோம். ஓகே, ஏன்னா அது வந்து ஆன்சஸ்டர்ஸ்னால் பேரண்ட், கிராண்ட் பேரண்ட், கிரேட் கிராண்ட் பேரண்ட். ஓகே, ஸோ அவங்கள ஃபைன் பண்ணுறதுக்கு சைல்டு எலமெண்ட்லேருந்து தான் நம்ம போகணும். சைல்டு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணால் தான் பேரண்ட்ஸ் யாருன்னு நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பேரண்ட் டு சைல்டு. ஸோ சைல்டை வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பேரண்ட் எலமெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ பேரண்ட் எலமெண்ட்லேருந்து தான் நம்ம சைல்டு எலமெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. சில்ட்ரன், ஃபைண்ட். சில்ட்ரன் மெத்தட் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக சில்ட்ரன் யார் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் மெத்தட். ஸோ சில்ட்ரன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேரெக்ட் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். கிரேட் கிராண்ட் சைல்டு இவங்களெல்லாம் நமக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இவங்களையும் நமக்கு ரிட்டர்ன் ஆகணும்னா இந்த ஃபைண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவிஷன் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பேரண்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ பேரண்ட் எலமெண்ட்குள்ளே ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் ஒன்று போடுறேன். இது வந்து சைல்டு 1. இந்த சைல்டு எலமெண்ட்குள்ளே ஒரு ஸ்பேன் எலமெண்ட் வந்து போடுறேன். இந்த ஸ்பேன் எலமெண்ட் வந்து கிராண்ட் சைல்டு 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து சைல்டு 2. இந்த சைல்டு 2க்கு இந்த ஸ்பேன் எலமெண்ட் வந்து கிராண்ட் சைல்டு 1. ஓகே, ஸோ இந்த பேரண்ட் எலமெண்ட் வந்து டிவிஷன் எலமெண்ட். அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து 2 சைல்டு இருக்கிறாங்க. டேரக்ட் சைல்டு வந்து 2 சைல்டு இருக்கிறாங்க. ஒரு சைல்டுக்கும் ஒரு கிராண்ட் சைல்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து JS ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன்னா என்னோட பேரண்ட் எலமெண்ட், டிவிஷன் எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சில்ட்ரன் மெத்தட். ஸோ சில்ட்ரன் மெத்தட் என்ன ரிட்டர்ன் ஆகணும், அந்த டிவிஷன் எலமெண்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் டேரக்ட் சைல்டாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு 1, சைல்டு 2 பார்டர் மட்டும் நமக்கு ரெட் கலராக டிஸ்பிளே ஆகுது. பட் கிராண்ட் சைல்டு 1, கிராண்ட் சைல்டு 1, ஸோ 2 கிராண்ட் சைல்ட்ஸுமே நமக்கு எந்த சேஞ்சும் நடக்கல. ஏன்னா அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து டேரக்ட் சைல்டாக யார் இருக்கிறாங்கன்னா இந்த சைல்டு 1, சைல்டு 2 மட்டும்தான் டேரக்ட் சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எலமெண்ட்க்கு ஒரு ஐடி ஆட்ரிபியூட் போடுறேன். வேல்யூ வந்து P1. ஸோ பர்டிகுலராக நமக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு சைல்டு எலமெண்ட் மட்டும் நமக்கு செலக்ட் பண்ணோன்னா பேரண்டசிஸில் டேரெக்டாக நம்ம டேக் நேமே கொடுக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த 2 பேராகிராஃப் எலமெண்ட் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன், ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண ஆஷ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதோட வேல்யூ P1. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைல்டு 1 அந்த எலமெண்ட் மட்டும்தான் பார்டர் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பர்டிகுலர் சைல்டு எலமெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நம்ம அந்த டபுள் கோர்ஸில் அந்த பேரண்டசிஸில் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் மெத்தட் எதுக்காகனா இந்த கிராண்ட் சைல்டு எலமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, கிராண்ட் சைல்டு இல்லை கிரேட் கிராண்ட் சைல்டு அவங்கள வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபைண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஃபைண்டுன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். சம் எரர். ஸோ இந்த ஃபைண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிராண்ட் சைல்டு எலமெண்ட்டை வந்து பேரண்டசிஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் சைல்டு எலமெண்ட் வந்து என்னோட ஸ்பேன் எலமெண்ட். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே பேரண்டசிஸில் டபுள் கோர்ஸில் ஸ்பேன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் எலமெண்ட்டோட கிராண்ட் சைல்டு எலமெண்ட் மட்டும் நமக்கு பார்டர் வந்து ரெட் கலராக டிஸ்பிளே ஆகுது. ஓகே,
ஸோ இதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், சில்ட்ரன் எலமெண்ட்க்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ சில்ட்ரன் எலமெண்ட் வந்து என்ன ரிட்டர்ன் ஆகும்னா, அந்த பேரண்ட் எலமெண்ட்டோட டைரக்ட் சில்ட்ரன் யாரோ அவங்கள மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ டபுள் கோர்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன், கிராண்ட் சைல்டு எலமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா ஸ்பேன்ன்றது கிராண்ட் சைல்டு எலமெண்ட், டைரக்ட் சைல்டு கிடையாது, கிராண்ட் சைல்டு எலமெண்ட். ஸோ நமக்கு கிராண்ட் சைல்டு இல்லை கிரேட் கிராண்ட் சைல்டு அவங்கள வந்து நமக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், ஃபைண்ட் மெத்தட் வந்து கொடுக்கலாம். பேரந்தசிஸ்குள்ளே வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படியே கொடுத்தா நமக்கு எந்த ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் ஆகாது. ஓகே, இப்போ வந்து டபுள் கோர்ஸில் ஆஸ்டிக் வந்து கொடுக்குறேன். ஆஸ்டிக்ன்றது யூனிவர்சல் செலக்டர். ஓகே, ஸோ ஃபைண்ட் மெத்தடில் ஆஸ்டிக் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு அந்த பேரண்ட் எலமெண்ட்டோட சைல்டு எலமெண்ட் ப்ளஸ் கிராண்ட் சைல்டு எலமெண்ட் ப்ளஸ் கிரேட் கிராண்ட் சைல்டு எலமெண்ட் 3 பேருமே நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் எலமெண்ட்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு பார்டர் வந்து ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. இது ஏன்னா நான் வந்து யூனிவர்சல் செலக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த செலக்டர் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு எல்லாமே வந்து என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ஓகே, பேரண்ட் எலமெண்ட்குள்ளே என்னென்ன சைல்டு எலமெண்ட்ஸ் இருக்குது எல்லா சைல்டு எலமெண்ட்ஸுக்குமே நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இதே நான் என்ன பண்ணுறேன், சில்ட்ரன் மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் எலமெண்ட்குள்ளே இருக்கிற எல்லா சில்ட்ரன் எலமெண்ட், டைரக்ட் சில்ட்ரன் எலமெண்ட் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, பட் அந்த கிராண்ட் சைல்டு கிராண்ட் சைல்டு அந்த எலமெண்ட்ஸ் வந்து வராது. இதுதான் சில்ட்ரன் எலமெண்ட். இதே நமக்கு அந்த உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸும் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் நமக்கு சைல்டு எலமெண்ட்டும் டைரக்ட் சைல்டு எலமெண்ட்டும் ப்ளஸ் அந்த கிராண்ட் சைல்டு எலமெண்ட்டும் ப்ளஸ் கிராண்ட் சைல்டு எலமெண்ட், ஸோ 3மே நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு இந்த சைல்டு எலமெண்ட் மட்டும்தான் வேணும், கிராண்ட் சைல்டு எலமெண்ட் மட்டும்தான் வேணும்னா என்ன பண்ணலாம், அந்த எலமெண்ட் மட்டும் கொடுக்கலாம். ஸோ எலமெண்ட் நேம் வந்து கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு ஐடி ஆட்ரிபியூட்டோ இல்லை கிளாஸ் ஆட்ரிபியூட்டோ அதுக்குள்ளே வந்து ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்து இங்கே வந்து கொடுக்கலாம். ஓகே.